Morning students, now we are going to see about the 10th standard science unit 5 acoustics lesson. In this lesson we learn about the topic from 5.1 to 5.3. Okay, now let us see the introduction of this lesson. Sound plays a major role in our life. We communicate with each other mainly through the sound. In our daily life, we hear the variety of sounds produced by different sources like humans, animals, vehicles, horns, etc. Hence, it becomes inevitable to understand how sound is produced, how it is propagated, and how you hear the sound from various sources. It is sometimes misinterpreted that acoustics only deals with the musical instruments and design the auditoria and concert halls. But acoustic is a branch of physics that deals with the production, transmission, reception, control and effects of sound. You have studied about the propagation of properties of sound waves in 9th standard. In this lesson, we will study about the reflection of sound waves, echo and Doppler effect. Okay, sound plays a major role in our daily life. நம்ம சவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கம்யூனிகேட் பண்ணும்பொழுது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த சவுண்டுங்கிறது முக்கியமான ஒன்று. சரியா? நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சவுண்ட் பார்க்குறோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பேசுகிறது, அனிமல்ஸ் கத்துறது, இந்த வெஹிக்கிள்ஸோட சவுண்ட் எல்லாமே நமக்கு கேட்குது. ஸோ சில பேருக்கு அந்த சந்தேகமே இருக்கும். இன்னுமே சில பேருக்கு அந்த சவுண்ட் வந்து எப்படி வருது, எப்படி வந்து நம்ம ப்ரொபகேட் ஆகி ஒருத்தர் வாய்ஸ் ஒருத்தரோட மவுத் வழியாக எப்படி வந்து அந்த சவுண்ட் வருது, அந்த சவுண்ட் எப்படி வந்து ட்ராவல் ஆகி இன்னொருத்தர் இயருக்கு வந்து எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்து இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த அக்வாஸ்டிக்ஸுங்கிறது அக்வாஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க இது வந்து பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். அதாவது இது வாட் இஸ் தட் கான்சர்ட் ஹாலில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இந்த அக்வாஸ்டிக்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சயின்ஸ், பார்ட் ஆஃப் சவுண்டு. சரியா? அப்போது acoustics is a branch of physics that deals with the production and transmission, reception, control and the effects of sound. You have studied, அதாவது 9th standard என்ன படிச்சிருப்பீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த லெசனில் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், எக்கோ அப்படின்னா எதிரொலின்னு சொல்லுவாங்க, எக்கோ அண்ட் டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான எஃபெக்ட். அந்த மூணுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, now let us learn about the sound waves. When you think about sound, the questions that arise in your minds, how sound produced, எப்படி வந்து sound வந்து produce ஆகுது, how does sound reach our eyes from various sources, and what is sound, it is a force, is it a force or energy, இது வந்து force or energy அப்படிங்கிற questions வந்து நிறைய இருக்கும். Let us answer all these questions by touching a ringing bell or a musical instrument while it producing music, you can conclude that the sound produced by vibrations. சரியா? அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏதாவது ரிங்கிங்கை வந்து டச் பண்ணும்பொழுதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதோ அது நமக்கு என்ன புரியும் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன். இப்போ வயலின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பியை நீங்கள் என்ன பண்ணி விடுறீங்க, இப்போ ஒரு பர்டிகுலர் இதில் வந்து அதை வந்து வைப்ரேட் பண்ணுறீங்க. வைப்ரேட் பண்ணுறது மூலமாக தான் சவுண்ட் வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வைப்ரேட்டிங் பாடிஸ் ப்ரொடியூஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அந்த வைப்ரேட்டிங் பாடிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது தான் என்னவாகுது அப்படின்னா வேவ்ஸாக மாறுது, அலைகளாக வந்து மாறுது. விச் ஆர் நத்திங் பட் சவுண்ட் வேவ்ஸ். அது வந்து சவுண்ட் வேவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, suppose you and your friend are in the moon. You will be able to hear any sound produced by your friend. As the moon does not have air, you will not be able to hear any sound produced by your friend. Hence, you understand that the sound produced due to the vibration of different bodies needs material medium like air, water, steel, etc. அப்போ சவுண்ட் வந்து நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லை, வைப்ரேஷன் மட்டும் பார்த்தாது, அதை வந்து ப்ரொபகேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் மீடியம் வேணும். ஏர், வாட்டர், ஸ்டீல், சம் மெட்டல்ஸ் ஏதோ ஒன்று அது வந்து கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சவுண்டை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். சரியா? அதை டிரான்ஸ்மிட் பண்ணி ஒரு அந்த
ரீச்சிங் பாயிண்ட்டுக்கு வந்து கொண்டு போக முடியும் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். அண்ட் சவுண்ட் கேன் ப்ரொபகேட் த்ரூ த கேசியஸ் மீடியம் ஆர் லிக்விட் மீடியம் ஆர் அ சாலிட் மீடியம். அதாவது சவுண்ட் வந்து எந்த மீடியமில் போகும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், இந்த 3 மீடியம்லேயும் என்ன பண்ணும், சவுண்ட் வந்து ப்ரொபகேட் ஆகி போகும். எதில் வந்து ப்ரொபகேட் ஆகாது, அதாவது மூணில் இருக்கும்போது ஏன் ப்ரொபகேட் ஆகலைன்னா அங்கே ஏர் இல்லை, அது ஃபுல்லாக விட்டு நம்ம வேக்குவமாக இருக்கிறதுனால சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ வேக்குவமில் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுருக்கணும். தென் டேக் ஸ்குவீக்கி டாய். Take the squeaky toy or old mobile phone and put it inside the plastic bag. Seal the bag with the help of the candle or with the thread. Fill a bucket with water and place the bag and water the bucket and squeeze the toy. Squeeze the toy or ring the mobile. You will hear the low sound. Now place your ear against the side of the bucket and squeeze the toy and ringing the mobile phone again. You will hear the louder sound. You will hear the louder sound. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளே அந்த ஸ்குவீக்கி டாய்னா சத்தம் போடுற அந்த டாயோ இல்லை அப்படின்னா மொபைல் ஃபோன், அதாவது ஓல்டு மொபைல் ஃபோன் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பேக் நல்ல ஏர்டைட் பாக்ஸில் பேக்கில் போட்டு என்ன பண்ணணும், தண்ணீரில் போட்டுட்டு நீங்கள் வந்து சவுண்டை கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ரிங் பண்ணிங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ரிங் பண்ணிங்கன்னா சவுண்ட் கம்மியாக கேட்கும். இதுவே சைடு ஆஃப் த பக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா கேட்கும். ஓகே, அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, longitudinal waves. Sound waves are longitudinal waves. Sound waves எப்பயுமே longitudinalனு சொல்லுவாங்க, அதாவது குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. Can travel through the any medium, solid, liquids and gases with speed. சாரி, இந்த லாஞ்சிடியூடல்னு சொன்னால் நெட்டலைகள்னு பேர். சாரிப்பா, நெட்டலைகள். ஓகேவா, குறுக்கலைகள்லாம் அகடுகள் முகடுகள் அந்த இது இருக்கிறது. ஓகே, இதை வந்து கம்ப்ரெஷன்ஸும் ரேர் ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கும். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம், solid, liquid and gas with the speed that depends on the properties of the medium. ஓகே, அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் கேன் ட்ராவல் த்ரூ எனி மீடியம், எந்த மீடியம்லும் போகும், வித் ஸ்பீடு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம். அந்த மீடியமோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆகும். as a sound travels through a medium, the particles of medium vibrate along the direction of the propagation of wave. ஓகே, ட்ராவல்ஸ் அதாவது மீடியம் வழியாக ட்ராவல் ஆகும்பொழுது the particles medium vibrate along the direction of the propagation. அந்த எந்த மீடியம் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த ப்ரொபகேஷன் அந்த சைடில் தான் இருக்கும். திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த லாஞ்சிடியூடல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் மாலிக்யூல்ஸ் ஃப்ரம் த மீன் பொசிஷன். அதாவது மீன் பொசிஷன்னா ஆரம்பத்தில் இருக்கிறது. சரியா, மீன் பொசிஷன் மீன்ஸ் வாட்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த பொசிஷன் தான் என்ன பொசிஷன், மீன் பொசிஷன். திஸ் ரிசல்ட்ஸ் இன் a series of high and low pressure regions called compressions and rarefactions. compressions அப்படின்னா நெருக்கங்கள், rarefaction அப்படின்னு சொன்னால் நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரிசல்ட், அதாவது அந்த வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸும் சேஞ்ச் ரேர்ஃபேக்ஷனாகவும் மாறும். ஓகே, அப்போ சவுண்ட் வேவ்ஸ்லாம் லாஞ்சிடியூடனல் வேவ்ஸ். லாஞ்சிடியூடனல் வேவ்ஸில் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். நெருக்கங்கள் நிகழ்வுகள்னு சொல்லுவாங்க. நெருக்கங்கள்லாம் கம்ப்ரெஷன், நிகழ்வுகள் அப்படின்னா ரேர்ஃபேக்ஷன்ஸ். ஓகே, and then categories of sound waves based on their frequencies. frequency பேஸ் பண்ணி அது என்ன மாதிரியான சவுண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்லுவாங்க. audible sounds, these are sound waves with the frequency ranging between the 20 Hz to 20,000 Hz. These are generated by vibrating bodies such as vocal cords, stretched rings. ஓகேவா, ஆடிபிள் வேவ்ஸ் வந்து எவ்வளோ ஹெட்ஸில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கும். இது வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளோட வோக்கல் கார்டு, நம்மளோட குரல் நாணில் சொல்லுவாங்க. வோக்கல் கார்டுனா குரல் நாண்கள்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பி இழுத்து நம்ம இழுத்து கட்டப்பட்ட கம்பியை நம்ம என்ன பண்ணுறோம், வைப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஆடிபிள் சவுண்ட்ஸ் வந்து கேட்கும். இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், these are sound waves with a frequency of below 20 Hz that cannot be heard by human being. Example, the wave produced during the earthquake.
இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ்னால் எர்த்குவேக்கோ ஓசன் வேவ்ஸோ சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை வேல்ஸ்னால் அந்த திமிங்கலங்கள் கொடுக்குற சவுண்டு வந்து எல்லாமே என்னது இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா 20 ஹெட்ஸுக்கு கம்மியாக இருக்கும். சரியா? அதனால அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொன்னாவே 20 ஹெட், அதாவது 20K ஹெட்ஸ், அதாவது 20,000 ஹெட்ஸுக்கு மேலே இருக்கிறது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். தி சவுண்ட்ஸ் வேவ்ஸ் ஆர் with a frequency greater than 20 kilohertz. Human ear cannot detect these waves, but the certain creatures like mosquito, dogs, bats, dolphins can detect these waves. Example பார்த்தீங்கன்னா waves produced by bats. சரியா? அந்த அந்த வவ்வால்கள் கொடுக்குற அந்த சவுண்ட் வேவ்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸாக இருக்கும். ஓகே, then difference between the sound and light waves. Sound waves க்கும் light waves க்கு என்ன different அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது important 2 mark. Medium is required for the propagation. Sound வந்து medium கண்டிப்பாக வேணும். Medium is not required for the propagation. Propagationக்கு medium தேவையில்லை. Sound waves are longitudinal waves. Light waves are transverse waves. Light waves வந்து transverse waves. The wavelength ranges from 1.65 centimeter to 1.65 meter. Okay, wavelengths ranges வந்து எப்படி இருக்கும்னா 4000 to 7000 ஆங்ஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க. இல்லைனா 4 into 10 power minus 7 meter to 7 into 10 power minus 7 meter. The sound waves travel in with the speed about 340 meter second minus 1 at natural temperature pressure. சரியா? Temperature pressure. Light waves travel in air with speed 3 into 10 power 8 meter second minus 1. இதுதான் வந்து sound wavesக்கும் light wavesக்கும் இடையில இருக்கிற different. இது important 2 mark. Okay, now let us see the velocity of sounds. When you talk about the velocity associated with any wave, these are two velocities, namely particle velocity and wave velocity. The SI unit of velocity is meter second minus 1. Then what is particle velocity? The velocity with while the particles of the medium vibrate in order to transfer the energy from energy in the form of wave is called particle velocity. And the energy transformation எப்படி இருக்கணும்னா wave formல இருந்துச்சு அப்படின்னா that is particle velocity. Again I am reading the velocity with the particle velocity with which the particles of the medium vibrate. அந்த மீடியமில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுது in order to transfer of energy. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜிக்காக தான். எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அந்த பார்ட்டிகல் வந்து என்ன அது வைப்ரேட் ஆகுது. அது எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டின்னு சொன்னாங்கன்னா ஃபார்ம் ஆஃப் வேவ். அப்போ ஃபார்ம் ஆஃப் வேவ்ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஸ் கால்ட் த பார்ட்டிகல் வெலாசிட்டி. Then wave velocity, the velocity with which the wave travels through a medium is called wave velocity. அதாவது வெலாசிட்டி வித் வேவ் வந்து வேவே வந்து என்ன பண்ணுறது அந்த மீடியமில் ட்ராவல் ஆகி போச்சு அப்படின்னா எனர்ஜி அந்த மீடியம் வழியாக ட்ராவல் ஆகி ஒரு வேவ் ஃபார்மில் போச்சு அப்படின்னா அது வந்து என்னது பார்ட்டிகல் வெலாசிட்டி. இது வந்து வேவ் மட்டுமே ட்ராவல் ஆகி மீடியம் வழியாக போச்சு அப்படின்னா வேவ் வெலாசிட்டி. வெலாசிட்டி வித் விச் த வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ எ மீடியம் இஸ் கால்ட் வேவ் வெலாசிட்டி. இன் அதர் வேர்ட்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை எ sound wave in unit time is called the velocity of sound. The velocity is equal to distance by time taken. இது ஆல்ரெடி நம்ம velocityயோட ஃபார்முலா தான். ஓகேவா? That is why wave velocity. Then if the distance traveled by the one wave is taken in one wavelength, அதாவது one wave travel ஆகிறதுக்கு one wavelength and the time taken for this propagation is one time period. Then the expression of velocity can be written as v is equal to lambda by t. V is equal to lambda by t. Therefore, the velocity can be defined as the distance traveled per second by a sound wave. The velocity can be defined as the distance traveled per second. By a sound wave. Since the frequency எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா n is equal to 1 by t. ஓகேவா? n is equal to 1 by t. So equation 5.1 can be written as v is equal to n lambda. அது வந்து y வந்து தலைகீழாக போடுறதுனால அதுக்கு பேர் என்னன்னா லாம்டான்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன, அதோட அர்த்தம் என்னன்னா வேவ் லெங்த். ஓகேவா? v is equal to n lambda. Then velocity of sound wave is maximum in solids. Underline பண்ணிக்கோ. Velocity of sound waves is maximum in solids because they are more elastic in nature, and liquids and gases
and since the gas is least elastic in nature, so the velocity of sound is the least in gaseous medium. Okay, அப்போ Vs na V solid, velocity of solid greater than velocity of liquid greater than velocity of gas. Okay, இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1 மார்க் மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். வெலாசிட்டி ஆஃப் சவுண்டை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த சாலிட்ஸ் அஃபெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சாலிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சாலிட்ஸோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியும் டென்சிட்டியும் என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸை அஃபெக்ட் பண்ணும். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சாலிட்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை தேர் எலாஸ்டிக் மாடுலை. அதோட வளையும் தன்மையை பொறுத்து, வளையும் தன்மையை மாடுலை அப்படின்னாவே அந்த வளையும் தன்மை அப்படின்னு அர்த்தம். மாடுலை, எலாஸ்டிக் மாடுலை, த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ் சவுண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த elastic modulus and inversely proportional to the square of the density. சரியா, ஸ்கொயர் ஆஃப் த டென்சிட்டி. அப்போது சவுண்ட் வேவ்ஸ் அப்படி சவுண்ட் வேவ்ஸ் இஸ் டைரக்ட்லி பக்கத்தில் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் நீங்கள். சவுண்ட் வேவ்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாஸ்டிக் மாடுலை. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாக்ட்ரிக் இஎம்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரூட் ஆஃப் இஎம் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ரூட் ஆஃப் டி, அதாவது எலாஸ்டிக் மாடுலை டிவைடட் பை ரூட் ஆஃப் டி. அப்போது எலாஸ்டிக் மாடுலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், சவுண்ட் வேவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, சவுண்ட் வேவ்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டென்சிட்டி அதிகமாச்சு, அந்த மீடியமோட டென்சிட்டி அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், சவுண்டோட வெலாசிட்டி வந்து குறையும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ தட்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ் சவுண்ட் இன் சாலிட்ஸ் டிக்ரீசஸ் as the density increases. The velocity of the sound in solids decreases, the density increases. Okay, whereas the velocity of the sound increases when the elasticity of the moduli material increases. Since the case of gases, the following factors are affecting the velocity of sound waves. The effect of density. Density அங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க. The velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. Hence the velocity decreases as the density of the gas increases. அப்போ velocity increase ஆச்சு அப்படின்னா மேலே நோட்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும்னா V போட்டு மேலே ஆரோ மார்க் போட்டுட்டு டென்சிட்டி கீழே ஆரோ மார்க் போடணும். அப்போ V இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா D வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் அந்த நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி குறையும் அப்படிங்கிறது மேட்டர். அதை வந்து நீங்கள் எழுதுனா போதும். தென் effect of temperature. The velocity of sound in gas is directly proportional to the square root of its temperature. The velocity of sound in a gas is increases the increase in temperature. இப்போ temperature increase ஆச்சு அப்படின்னா the velocity of sound என்ன ஆகும், increase ஆகும். V is directly proportional to root of T. The velocity of temperature T is given by the following equations. Vt is equal to V0 plus 0.61 into T meter second minus 1. இந்த விஷயம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போதைக்கு இது உங்களுக்கு போதும். Hence V0 is the velocity of sound in a gas at 0 degree Celsius and for air is V0 is equal to 331 meter second minus 1. Hence the velocity of the sound changes by 0.61 meter second minus 1 when the temperature changes by 1 degree Celsius. 1 degree Celsius வந்து அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதில் எவ்வளோ வேரியேஷன் வருது அப்படின்னா 0.61 T when the temperature changes 1 degree அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 0 degree Celsius இருந்ததை விட அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. சரியா, அப்போ 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 0.61 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ செகண்ட் இன்னொரு டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 0.61 degree அப்படி அந்த மாதிரி. அப்போ 0.61 into Tங்கிறது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா டெம்பரேச்சர் 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சரி 2 degree Celsius இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ இதுலேருந்து சம்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படின்னா எனது ஈரத்தன்மை, ஈரப்பதத்தை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன்க்ரீசஸ். சரியா, இப்போ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அந்த காற்றிலோட ஈரப்பதம் குறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு சவுண்ட்
வந்து இப்போ எங்கேயோ பாட்டு போட்டால் கூட நமக்கு கேட்காது. அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போட்டால் கூட அவ்வளோ சவுண்ட் வராது. இப்போது இந்த மார்கழி மாதம் இந்த மாதிரியான நேரங்களில் ஹியூமிடிட்டி அந்த அதில் ஈரத்தன்மை காற்றில் வந்து ஈரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எங்கேயோ எவ்வளோ தூரத்தில் வந்து பாட்டு சத்தம் நமக்கு வந்து கேட்கும். பிகாஸ் ஆஃப் தட் ஹியூமிடிட்டி. ஓகே, அதனால் ஹியூமிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட். ஓகே, அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. தென் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியா கிவன், எப்படி மீடியா எப்படி வந்து ஸ்பீட் வந்து மாறுது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த மீடியம். இப்போ சாலிட்னு பார்த்தீங்கன்னா காப்பரில் 5010 மீட்டர் செகண்ட் -1, அயனில் 5950 மீட்டர் செகண்ட் -1, அண்ட் அலுமினியமில் 6420 மீட்டர் செகண்ட் -1. லிக்விடில் பார்த்தீங்கன்னா கெரோசினில் 1324 அண்ட் வாட்டரில் 1493 and sea water 1533. கேஸ் மீடியம் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் 331 and 20 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 343. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறத இந்த 7-8 காலம்ல என்ன பண்ணியிருப்பாங்க புரிஞ்சிருப்பீங்க. தென் ப்ராப்ளம் பார்த்தீங்க, at what temperature the velocity of the sound in air is double the velocity of the sound in air at 0 degree Celsius அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ let T be the required temperature and V1 and V2 the velocity of the sound at temperature T1K and T2K respectively. So T1 is equal to 273 Kelvin at 0 degree Celsius and T2 என்னன்னு கேட்டிருக்காங்க. But T2 is equal to T0 T0 C plus 273 Kelvin. Kelvinல கேட்டிருக்காங்க, டிகிரி செல்சியஸில் கேட்காம கெல்வினில் கேட்டிருக்காங்க. அப்போ V2 by V1 is equal to root of T2 by T1. அப்போ T2ங்கிறது என்ன அப்படின்னா 273 plus T divided by 273 is equal to 2. எப்படி டபுள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ here V1 by V2 is equal to 2. So 273 plus T divided by 273. இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டாங்க. ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டாங்கன்னா 4 வரும். அப்போ T into 273 into 4 minus 23 is equal to 819 டிகிரி செல்சியஸில் வந்து என்ன ஆகும், அந்த டெம்பரேச்சர் டபுள் ஆகும் அப்படிங்கிறத எழுந்து சொல்லியிருக்காங்க. தென் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். when you speak an empty room you hear the soft repetition of your வாய்ஸ். எம்டி ரூமில் நீங்கள் எதுவுமே எந்த ஆப்ஜெக்ட்டும் இல்லாமல் இருக்கிற ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்படிஷன் ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் தட் யூ ப்ரொடியூஸ். இட் இஸ் டிஸ்கஸ் அபவுட் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் in detail through the following activity. When we sound waves travel in a given medium and strike the source of another medium, then they can be bounced back into the first medium. இது வந்து reflection of light மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? அதே சேம் தான். ஆனால் அங்கே வந்து லைட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், சவுண்டுன்னு மாற்றிக்கணும். தட்ஸ் ஆல். ரெண்டுமே ஒன்று தான். Okay, this phenomenon is known as reflection. In simple, the reflection and the refraction of the sound is actually similar to the reflection of light. Thus, the bouncing of sound waves from the interface between the two media is termed as the reflection of the sound. The waves that strike the interface are termed as the incident wave, and the waves that bounce back is termed as the reflected wave as shown in figure. இந்த ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரோ மார்க் அந்த வாலை பார்த்து ரிஜிட் வாலை பார்த்து இருந்துச்சு அப்படின்னா அது என்னது இன்சிடென்ட் வேவ். அது அந்த வாலை விட்டு அந்த ஆரோ மார்க் வெளியே வருது அப்படின்னா அது ரெஃப்ளெக்டட் வேவ். ஓகேவா? திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். Okay, now the laws of reflection. Like light waves, the sound waves also obey some fundamental laws of reflection. எப்படி light waves ஓட reflection laws இருக்கோ அதே மாதிரி தான் sound waves-க்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. So the following two laws of reflection are applicable to sound waves as well. நல்லா apply ஆகும். The incident wave and the normal to the reflecting surface and the reflected wave at the point of incidence lie in the same plane. இந்த இன்ஸ்டன்ட் வேவோ நார்மல் வேவ்னா அந்த இன்ஸ்டன்ட் வேவ் அதாவது பெர்பெண்டிகுலர் வேவ். நார்மல்ங்கன்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். இந்த நார்மல் வேவ் அப்புறம் ரெஃப்ளெக்டட் வேவ் எல்லாமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். சரியா? the angle of incidence I is equal to the angle of reflection. This is the law of reflection of light-க்கும் இதுதான், reflection of சவுண்டுக்கு இதுதான். ஓகேவா? லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டுக்கு இதுதான். ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் வந்து என்ன மாறணும் அப்படின்னா வேவ்னு மாறும்.
ஓகே, அங்கே லைட்னு கொடுக்கும், இங்கே வந்து வேவ்னு மாறும். ஓகேவா? தென் எப்படின்னா ஒரிஜினல் வேவ், இது வந்து கொடுக்குற அந்த பிங்க் கலர் வந்து இன்சிடென்ட் வேவ், இந்த பிளாக் கலர் இருக்கிறது நார்மல், அண்ட் க்ரீன் கலர் வேவ் வந்து ரெஃப்ளெக்டட் வேவ். அப்போ அந்த ஒரிஜினல் வேவ் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகி என்ன வரும், அந்த ரெஃப்ளெக்ட் இந்த வேவ் வந்து நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் த லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். ஓகே, then in the above figure, the sound waves that travel the reflecting surface that called the incident wave, the sound waves bouncing back from the reflecting surface are called the reflected wave. For the practical purpose, the point of incident and the point of reflection of the same point on the reflecting surface. Okay, so the perpendicular line drawn at the point of incidence is called the normal, and the black color line, the angle which the incident sound wave makes the normal is called the angle of incidence I. So the angle which reflected wave makes the normal is called the angle of reflection. Okay, அப்போ angle of I-ங்கிறது angle of incidence and R-ங்கிறது angle of reflection. Okay, then acoustical wonders of Golconda Fort. Golconda Fort, Hyderabad, Telangana. Golconda Fortல acoustical wonder எப்படி இருக்குன்னா, the clapping portico in Golconda Fort in a series of arches on one side, each smaller than preceding one. So the sound wave generated under the dome would get compressed and bounce back, the amplified sufficiently to reach the considerable distance. அதாவது அந்த கிளாப் பண்ண அந்த சவுண்ட் வந்து எக்கோ ஆகி வர்றது வந்து என்ன ஆகும், ரெஃப்ளெக்ட் ஆகி வர்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, தென் ரெஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் த டென்சர் மீடியமில் அந்த ரெஃப்ளெக்ஷன் பவுண்டரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The longitudinal waves travels in the medium in the form of compressions and rarefactions. நெருக்கங்களும் நெகிழ்வுகளுமாக தான் இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து வரும். சப்போஸ் a compression travel in air from the left to right reaches the rigid wall. அதாவது லெஃப்ட் டு ரைட்டில் போனால் ரீச்சஸ் த ரிஜிட் வால், அண்ட் கம்ப்ரெஷன்ஸ் எக்ஸர்ட்ஸ் force F on the rigid wall. In return, the wall exerts an equal and opposite reaction. அப்போது rigid, அதாவது rarefactions is equal to minus F. Okay, on the air molecules. Opposite reaction is equal to given force on the air molecules. This results in a compression near the rigid wall. இது அதாவது கம்ப்ரெஷன் எங்கே இருக்குன்னா ரிஜிட் வால்க்கு பக்கத்தில் இருக்கும். தட்ஸ் த கம்ப்ரெஷன் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த ரிஜிட் வால் அண்ட் ரெஃப்ளெக்டட் பேக் அஸ் அ கம்ப்ரெஷன். அப்போ பக்கத்தில் அந்த வால் அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கம்ப்ரெஷன்ஸும் ரேர்ஃபேக்ஷன்ஸாகவும் வரும். ஆனால் வால்க்கு பக்கத்தில் வரும்போது அது கம்ப்ரெஷன்ஸாக இருக்கும். மறுபடியும் ரெஃப்ளெக்ட் ஆகி போகும்போது கம்ப்ரெஷன்ஸாக தான் இருக்கும். தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ்டு. கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ்டு. ஓகேவா? அப்போது எப்படி மாறுது? அப்போ கம்ப்ரெஷன்ஸ் இது வந்து இன்சிடென்ட் வேவ், இது வந்து ரெஃப்ளெக்டட் வேவ். அப்போ இன்சிடென்ட் வேவ் எப்படி போகுதுன்னா ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன், இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா நெருக்கமான நிகழ்வுகளாக இருக்கும். அப்போ அது கம்ப்ரெஷன்ஸ் ரேர்ஃபேக்ஷன்ஸ் அந்த ரிஜிட் வால் ரீச் பண்ணும்போது கம்ப்ரெஷன்ஸாக இருக்குது. மறுபடியும் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது மறுபடியும் கம்ப்ரெஷன்ஸாக தான் என்ன பண்ணுது, என்ன ஆகுது அப்படின்னா ட்ராவல் ஆகுது. ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் கம்ப்ரெஷன்ஸ் ரேர்ஃபேக்ஷன் சொல்லும்போது இந்த கொஷின்ஸ் வந்து 1 மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் த பவுண்ட்ரி ஆஃப் அ ரேரர் மீடியம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மீடியம். கன்சிடர் த வேவ் ட்ராவலிங் இன் அ சாலிட் மீடியம் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த சாலிட் அண்ட் த ஏர். த கம்ப்ரெஷன்ஸ் எக்ஸர்ட் த ஃபோர்ஸ். The compressions exert the force on the surface of the rarer medium. Okay, surface of the rarer medium. The compressions exerts the force. And the compression என்ன பண்ணும், force உருவாக்கும் அந்த on the surface and the rarer medium. As the rarer medium has a smaller resistance for any deformation, the surface of the surface of the separation is pushed backwards. இது வந்து அந்த ஸ்லைடில் இல்லை, புக்கில் பார்த்துக்கோங்க. backwards as the particles of the rarer medium are free to move. அதாவது rarer medium என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும். and the rarefactions is produced at the interface. So the compressions is reflected as a rarefaction, and rarefaction travels right to left.
சரியா, ட்ராவல்ஸ் ரைட் டு லெஃப்ட். இது ஏதாவது டென்சர் மீடியமில் கம்ப்ரெஷன்ஸ் அந்த வாலை ரீச் பண்ணும்போது கம்ப்ரெஷன்ஸ் ஆகும், மறுபடியும் கம்ப்ரெஷன்ஸ் ஆகும் தான் வெளியேறும். ஆனால் வந்து ரேரர் மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸ் அந்த வாலுக்கு பக்கத்தில் போச்சுன்னா வெளியே வர்றது எப்படி வரும் அப்படின்னா ரேர் ஃபேக்ஷன்ஸாக தான் வரும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். ஓகே, வாட் இஸ் மீன் பை ரேரர் மீடியம் அண்ட் டென்சர் மீடியம்? ரேரர் மீடியம்னா என்ன, டென்சர் மீடியம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், ஏன்னா ரேரர் மீடியம் டென்சர் மீடியம் தெரியாமல் படிக்கக்கூடாது இல்லையா. the medium in which the velocity of sound increases compared to other medium is called the rarer medium. Water is a rarer medium compared to the air. ஓகே, ரேரர் மீடியம்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்குள்ளே என்ட்ரு ஆகுறது ரேரர் மீடியம். அப்போ எந்த மீடியம் இருக்கோ அது வந்து டென்சர் மீடியம். ஓகேவா, வாட்டர் இஸ் அ ரேரர் கம்பேர்ட் டு த ஏர் ஃபார் சவுண்ட். த மீடியம் இன் which the velocity of sound decreases compared to the other medium is called the denser medium. Air is the denser compared to the water for sound. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டருக்குள்ளே அந்த சவுண்ட் என்ட்ரு ஆகுது அப்படின்னா அப்போ ஏருங்கிறது டென்சர் மீடியம், அந்த மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது, அப்போ அதில் வந்து ரேரர் மீடியம். ஓகேவா, ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது டென்சர் மீடியம் இதில் என்ன ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு பவுண்ட்ரி டென்சர் மீடியமாக இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா கம்ப்ரெஷன்ஸாகவே வெளியே வரும். சரியா, இதுவே வந்து ரேரர் மீடியம்னு சொன்னால் அந்த கம்ப்ரெஷன்ஸ் ரேர் ஃபேக்ஷன்ஸாக என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் பிளேன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேசஸ். பிளேன் சர்ஃபேஸ்லையும் கர்வ்டு சர்ஃபேஸ்லையும் அந்த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். when the sound waves are reflected from a plane surface, that reflected waves travel in a direction according to the law of reflection. Okay, the intensity of the reflected wave is neither decreased அந்த ரெஃப்ளெக்டட் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகலாம், நார் இன்க்ரீஸும் ஆகலாம். இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. பட் when the sound waves are reflected from the curved surface, இப்போ நார்மலாக ஒரு பிளேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வேவ்ஸ் அந்த வெலாசிட்டி வந்து இன்டென்சிட்டி வந்து என்ன ஆகாது, இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது. பட் the sound waves are reflected from the curved surface. The intensity is reflected waves is changed. The intensity என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். when reflected from the convex surface, the reflected waves is diverged. கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் போச்சு அப்படின்னா டைவர்ஜ் அவுட் அண்ட் இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போ வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் டைவர்ஜ் ஆகுதோ இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். when the sound waves is reflected in the concave surface, the reflected waves are converged, the focused at a point, so the intensity of the reflected wave is concentrated on the concentrated at a point. The parabolic surface are used when it is required to focus the sound at a particular point. Hence many halls is designed with the parabolic reflection surfaces. In elliptical surfaces, the sound from one focus will always be reflected to the other focus, so no matter where it is strikes the wall. எங்கே வந்து ஸ்ட்ரைக் ஆனாலும் அந்த கான்கேவ் சர்ஃபேஸில் சவுண்ட் வந்து என்ன ஆகும், இன்டென்சிட்டி அதிகமாக கிடைக்கும். இதுவே வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி என்ன ஆகாது அப்படின்னா அதாவது குவிக்கிற பக்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த விலகி இருக்கும். அது அப்படி இருந்துச்சு அப்படின்னா சவுண்ட் வந்து என்ன டைவர்ஜ் ஆகும், நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து கம்மியாக கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து கான்கேவ் சர்ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் எக்கோ. இப்போ வந்து எக்கோனா இப்போ நீங்கள் ஒரு குகை பக்கம் நீங்கள் போய் அந்த குகையில் போய் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த சவுண்ட் அப்படியே எக்கோவாக நமக்கு வெளியே வரும். சரியா, அது வந்து கான்கேவ்டு சர்ஃபேஸாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, அந்த ஈஸியாக நம்ம கொடுக்குற சவுண்டை விடையும் அதிகமான சவுண்டோட அது வந்து வெளியே வருது. ஓகே, திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட் இன் டிசைனிங் விஸ்பரிங் ஹால்ஸ். In a whispering hall, the speech of the person standing in one focus can hear clearly by a listener standing on the other focus. எந்த ஃபோக்கஸ்லப்பா அந்த ஹால் விஸ்பரிங் ஹாலில் இந்த ஹாலில் எங்கே பேசணும் என்ன பண்ணும் அந்த இதில் வந்து கேட்கும். சரியா, விஸ்பரிங் கேலரி எப்படி இருக்கும்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஸ்பரிங் கேலரிஸ் என்ன செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச் இன் லண்டனில் வந்து இருக்குது. இட் இஸ் பில்ட் வித் எலிப்டிக்கலி ஷேப்டு.
elliptically shaped walls. When a person is talking at one focus, his voice can be heard distinctly at the other focus. It is due to the multiple reflections of the sound waves from a curved walls. அந்த curved walls அந்த multiple reflection அந்த reflection of sound waves பட்டு என்ன பண்ணுது reflect ஆகிறதுனால உனக்கு எந்த இடத்துல உனக்கு சவுண்ட் கேட்டாலும் என்ன பண்ணும் பேசினாலும் சவுண்ட் ஈஸியாக வந்து கேட்கும் சரியா. தட் இஸ் த விஸ்பரிங் ஹால்னு சொல்லுவாங்க. தென் echoes. அடுத்து நம்ம பார்க்க போகிறது echoes. An echo is a sound produced due to the reflection of the original sound. Reflection of the அந்த original sound அப்படியே என்ன பண்ணுது திருப்பி நமக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு பேர் தான் echoes from various rigid surfaces such as walls, ceilings, surfaces of mountains. Okay, if a shout or clap near the mountain or near near a reflecting surface like building, you can hear the same sound again. The sound which you hear here is called the echo. It is due to the reflection of sound. One does not experience any echo sound in a smaller room. Smaller room la enna panna echo சரியா கேட்காது. This does not mean the sound is not reflected in a sound. அது இது சின்ன ரூம்ல அந்த சவுண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. this is because of the smaller rooms does not satisfy the basic conditions for hearing echo. Okay, அப்போ echo hear பண்றதுக்கு ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் லெங்க்ல வந்து பர்டிகுலர் லெங்க்ல தான் வந்து எக்கோ வந்து கேட்கும். இதே சின்ன ரூம்ஸ்ல இருந்தால் கேட்காது. பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான். சின்ன ரூமில் எக்கோ கேட்காதுக்கு எப்பயுமே கேட்காதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்கோஸ் வந்து வெளியே வருது. ஏன்னா எக்கோ வந்து நம்ம கேட்குறதுக்கு ஒரு அந்த நம்ம சவுண்ட் ரீச் பண்ணுற அந்த வாலுக்கும் நமக்கும் இடையில ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் அதை கவர் பண்ணிட்டாவே நமக்கு எக்கோ வந்து நல்லா கேட்கும். ஓகேவா. conditions for necessary for hearing echo. என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the persistence of hearing for human ears is 0.1 second. சரியா. persistence வந்து 0.1 second இருக்கணும். This means that you can hear two sound waves clearly if the time travel between the two sound waves is at let us 1 second. 0.1 secondsல வந்து reach பண்ணிடணும். Thus the minimum time gap between the original sound and the echo must be taken. அப்போ original sound போகிறதுக்கும் அந்த echo வரதுக்கும் ஆன டைம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.1 second இருக்கணும். சரியா. then least 0.1 second. There's a minimum time gap between the original sound and echo must be 0.1 second. ஓகேவா. அப்போ ரீச் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட், மறுபடியும் எங்ககிட்ட வர்றதுக்கு இன்னொரு செகண்ட். The above criterion can be satisfied only when the distance between the source of sound and reflecting surface would satisfy the following equation. The velocity of sound is equal to distance traveled by sound by time taken. அப்போ v is equal to 2d divided by t. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது உங்களோட +1லையும் கண்டிப்பாக வரும். d is equal to vt by 2. இப்போ vங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ v into 0.1 divided by 2, that is v by 20. v by 20. ஓகேவா. thus the minimum distance required to the hear and echo is 1 by 20th part of magnitude of the velocity of the sound. Velocity of the sound is in air. If you consider the velocity of the sound is 344 meter second, உங்களோட sound velocity வந்து 344 ஆயிருந்துச்சு அப்படின்னா the minimum distance required to hear and echo is 17.2 meter. அப்போ உனக்கும் ஆளுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 17 meters இருந்தால் மட்டும்தான் உனக்கு எக்கோ வந்து நல்லா கேட்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்மளோட சவுண்ட் வேவ்ஸ் இப்போ சாதாரண ஏர் மீடியமில் சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா 331லேருந்து 344 அந்த ரேஞ்சில் இருக்கும். அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் அந்த வெயிட் வந்து வேரி ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது என்ன ஆகும்னா எவ்வளோ மினிமம் டிஸ்டன்ஸ் வேணும்னா அட்லீஸ்ட் 17.2 meters இருந்தால் என்ன பண்ணலாம் நமக்கு அந்த எக்கோ சவுண்ட் வந்து கேட்கும். அதனால தான் இப்போ சின்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா அந்த 17.2 metersங்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா. அப்போ பெரிய ஹாலில் வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்கோ வந்து நல்லா கேட்கும். ஓகேவா. இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்ல அப்ளை பண்ணுறாங்க இந்த எக்கோ சவுண்ட் அப்படின்னா சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் communicate with each other over a long distance and also locate objects by sending the sound signals and receiving the echo as reflected from the targets. இப்போ அனிமல்ஸ் கடையில் அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்லையும் அந்த எக்கோ வந்து ரிசீவ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் ஈஸியாக எங்கே இருக்குங்கிறத ரீச் பண்ண முடியும். அகெயின் ஐம் ரீடிங். சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர்
over a long distance, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும், and also locate the objects by sending sound signals. அது வந்து சவுண்ட் சிக்னல் சென்ட் பண்ணுறது மூலமாக அது எங்கே இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த பர்டிகுலர் இடத்த ரீச் பண்ணிடும். The principle of echo is used to obstetric ultrasonography, which is used to create real-time visual images of the developing embryo and fetus of mother uterus. மதர் யூட்ரஸில் வந்து அந்த இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்கோ டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த 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 பேபி அந்த யூட்ரஸில் இருக்கிற என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் ஈஸியாக. திஸ் இஸ் த சேஃப் டெஸ்டிங் டூல். இட் டஸ் நாட் யூஸ் எனி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். இதில் வந்து எந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. எக்கோ இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். எந்த மீடியமோட சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். மெஷரிங் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எக்கோ மெத்தட். எக்கோ மெத்தடில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அப்பரேட்டஸ் என்னென்ன அப்பரேட்டஸ் வேணும்னா, எ சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் பல்சஸ், எ மெஷரிங் டேப் அண்ட் த சவுண்ட் ரிசீவர் அண்ட் த ஸ்டாப் வாட்ச். இது ரெண்டுமே அந்த இந்த apparatus நமக்கு வேணும். தென் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் d பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் பல்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் யூசிங் மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் ஓகேவா. அப்போது என்ன பண்ணணும், மெஷரிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் பல்ஸ் அண்ட் ரெஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம மெஷர் பண்ணிக்கணும். தென் ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்ட் adjacent to the source. அதாவது சோர்ஸுக்கு பக்கத்தில் அந்த ரிசீவரும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரியா. a sound pulse is emitted by the source. அந்த சோர்ஸ் வழியாக என்ன பண்ணுறோம், சவுண்ட் பல்ஸை எமிட் பண்ணுறோம். அந்த ஸ்டாப் வாட்ச் இஸ் யூஸ் டு note the time interval between the distance at which the sound pulse is sent at in the instant in which the received by the receiver. note the time interval. அப்போது அந்த சவுண்ட் அனுப்புகிற டைம் எப்போ நீ சவுண்டை நீங்கள் அனுப்புகிறீங்களோ அப்போ ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கணும். இங்கே ரீச் பண்ணும்போது அங்கே ரிசீவர் இருப்பாங்க இல்லையா, அந்த ரிசீவர் வந்து என்ன பண்ணணும், அந்த ரிசீவருக்கு சவுண்ட் வந்துச்சுன்னா அங்கே அந்த ஸ்டாப் வாட்ச் நிப்பாடிடணும். அப்போ எவ்வளோ சவுண்ட் அந்த டைம் வருதுன்னு பார்த்துக்கணும். ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் 3 or 4 times. ஆவரேஜ் டைம் taken for the given number of pulses is calculated. அந்த pulses வச்சு என்ன பண்ணலாம், calculate பண்ணிடலாம். Okay, the calculation of speech of the sound. The sound pulse is emitted by the source, travels to a total distance of 2d while traveling from the source to the wall and then back to the receiver. The time taken for this has been observed to be t, hence the speed of the sound wave is given by speed of the sound is equal to distance traveled by time taken is equal to 2d divided by t. 2d divided by tங்கிறது இந்த ஃபார்முலா. ஓகேவா. அப்போ அந்த இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சவுண்டை வந்து கேல்குலேட் பண்ணணும். சரியா. டைம்ங்கிறது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதாவது சோர்ஸ்லேருந்து ரிசீவர் வர்ற வரைக்கும் அந்த எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது டி. அண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம டேபிள் மெஷரிங் டேபிளில் நோட் பண்ணிக்கணும். அதுலேருந்து என்ன பண்ணலாம், ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை நம்ம மெஷர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.